ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இன்றைக்கி பர்மீஸ் ஸ்டைலில் நம்ம பேபியோ சாதம் தான் இன்றைக்கி செஞ்சு நம்ம வீட்டில் எல்லோரும் சர்வ் பண்ணோம். சூப்பரான இந்த பேபியோ சாதத்தை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தக்காளி ஒரு 4 கட் பண்ணியிருக்கு, வெங்காயம் 2 கட் பண்ணியிருக்கு, பச்சை மிளகாய் ஒரு 4 எடுத்திருக்கு, காஞ்ச மிளகாய் 7 தாளிக்க, கருவேப்பிலை 3 கொத்து, பூண்டு 1 முழுசாக உரிச்சு வச்சுருக்கோம், கொத்தமல்லி தேவையான அளவுக்கு. பாருங்கள், இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சாச்சு. பட்டாணி நம்ம வெள்ளை பட்டாணி நைட்டே ஊற வச்சு காலையில் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு, தனியாக வச்சுருக்கோம். ஒரு 1/4 கிலோ பட்டாணி எடுத்திருக்கோம். இப்போ ஒரு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 4 குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். சின்ன குழம்பு கரண்டி அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக வேணும்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். 1 ஸ்பூனு கடுகுளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், அதோட 1 ஸ்பூனு சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு தேவையில்லைன்னா நீங்கள் சீரகத்தை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கிறத போட்டுடலாம். இப்போ இதோடவே நம்ம வெங்காயத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வெங்காயத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ அடுத்து பூண்டு நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இது வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சம் நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட்டுக்கு பதிலாக நான் கல்லுப்பு ப்ரிஃபர் பண்ணுறதுனால நான் அதை எடுத்திருக்கேன். நீங்கள் சால்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கருவேப்பிலை உருவி போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம் ஒரு ஆஃப் பாயிலில் குக் ஆனால் போதும். இப்போ பச்சை மிளகாவையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இது நான் மீடியமான காரத்தில் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஹை ஃப்ளேவரில் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக கூட காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது மீடியமாக தான் இருந்தது. நான் ஒரு 4 பேருக்கு நான் இதை குக் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண தக்காளி எடுத்து போட்டுடலாம். நீங்கள் தக்காளி தேவைன்னா நீங்கள் அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் தக்காளி அப்படியே தான் போட்டிருக்கேன். இப்படி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்குன்றதுனால நான் இப்படி போட்டிருக்கேன். இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிச்சு விடுறதுக்காக நான் கரண்டியில் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். மூடி போட்டு குக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா தக்காளி எல்லாம் மசிச்சு விட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நல்லா ட்ரையான ஸ்டேஜில் அந்த தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு அந்த ஸ்டேஜில் கூட எடுத்துக்கலாம். நான் கரண்டிலேயே நான் மசிச்சு விட்டுடுறேன். இப்போ நல்லா வேகட்டும். இப்போ நல்லா தக்காளி மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேகட்டும். வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நட்ஸு அந்த மாதிரி இருக்கிறது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரைஸ் சிவாஜி பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது தனியாக நம்ம அரிசி வேக வச்சு தனியாக வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். வடித்த சாதம் சுட சாதம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 4 பேருக்கு தேவையான அளவுக்கு அந்த சுடசாதம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இப்போ இது வேக வைக்கிறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்ம அந்த சுண்டல் எடுத்து போட்டுடலாம். அது வெள்ளை பட்டாணி தான். அது ஆக்சுவலி நாங்கள் பர்மீஸ் ஸ்டைலில் பேபியோன்னு சொல்லுவோம். ஷர்மா நகர்லலாம் இது பேபியோ ரொம்பவே ஃபேமஸ். இது இப்போ நல்லா ஒரு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பட்டாணி வெந்ததுனால நம்ம ஓரளவுக்கு குக் பண்ணால் போதும். இப்போ ஒரு ட்ரையான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம சுட சாதத்தில் நம்ம இந்த பட்டாணியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொத்தமல்லி தலையெல்லாம் தூவியிருக்கோம். இப்போ நம்ம அதுக்கு அந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம பட்டாணி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா அவ்வளோதாங்க, பேபியோ சாதம் ரெடி ஆகிடும். இதை நீங்கள் பிரியாணி அரிசியில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அரிசி என்ன பிரியாணி மாதிரி நல்லா மெலிசாக இருக்கும். நம்ம இது நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சிவாஜி பிராண்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது உண்மையிலே ரொம்பவே நல்ல டேஸ்டியாக இருக்கும். சீக்கிரமாக ஒரு வெரைட்டி ரைஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், see you.